கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதை நான் ரொம்ப நாளா கவனிச்சுட்டு இருந்தேன். பிரமாதமா இன்டீரியர் பண்ணாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா அதை அரேஞ்ச் பண்ணாங்க. கடைசியில அவங்க ஒரு விஷயத்த செய்ய மறந்துட்டாங்க. அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணி 6 மாசத்துல அது மிசரபிளா ஃபெயில் ஆகி அந்த ஷோரூமை அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சப்போ, எல்லாத்தையும் செஞ்சவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்ய மறந்துட்டாங்க. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பிஸ்னஸ்மேன் அவங்க நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த பண்றதுக்கு மறந்துடுவாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவங்க பிசினஸ அவங்க இழந்துருவாங்க. அவங்க மிஸ் பண்ண விஷயம் என்ன, நம்ம மிஸ் பண்ண கூடாத விஷயம் என்ன அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அதை இந்த வீடியோல பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அந்த என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திருக்குறளை பார்ப்போம். இணருழ்ந்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மலர்கள் கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் வாசம் இல்லாமல் இருந்ததுன்னா அது வண்டுகளை ஈர்க்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, அதை கோர்வையா மற்றவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுக்கோ உங்களுடைய படிப்புக்கோ எந்த அர்த்தமுமே கிடையாது. நீங்க படிக்காதவர் மாதிரியே கருதப்படுவீங்க. இந்த திருக்குறளை எப்படி பிசினஸோட பொருத்தி பார்க்கறது? நீங்க ஒரு பிசினஸ்ல நீங்க நிறைய திட்டமிட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. ஒரு பிராண்ட் லோகோவை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமா டைம், மணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த கடைசியில மறந்துடுவாங்க. அதாவது மார்க்கெட்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த செய்யாததுனால எத்தனையோ பிசினஸஸ் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே முடிவுக்கு வந்துடுது. இதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங்க்கு முக்கியத்துவம் தரணும். குறிப்பா உங்க வாடிக்கையாளர்கள் அவங்க யாரு, என்ன, அவங்களுடைய டெமோகிராஃபி என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்கள எப்படி நம்ம போய் ரீச் பண்றது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும், அதுக்காக எஃபர்ட் போடணும், அதுக்காக இன்வெஸ்டும் பண்ணணும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க செஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பிஸ்னஸை நீங்க சரியான கஸ்டமர்ஸை போய் அடையலைன்னா, கொத்து கொத்தாக மலர்கள் பூத்தாலும் வாசம் இல்லாமல் போனால் அது வண்டுகளையும் ஈர்க்காது, மனிதர்களையும் ஈர்க்காது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை உங்களுடைய கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கணும். பிஸ்னஸில் ஒரு ஐடியாவை கியூரேட் பண்ணுறது ஈஸி. அந்த ஐடியாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவங்கள பேயிங் கஸ்டமராக மாற்றணும், அது ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்தை மிஸ் பண்ணுற ஒரே காரணத்தினால தான் நிறைய பிஸ்னஸஸ் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ப்ராப்ளம்க்கு திருக்குறள் மூலமாக எப்படி தீர்வு காண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.